நான் தந்தூரி ரொட்டி செய்கிறதுக்கு ஒரு பவுலில் ஒரு கப்பு மாவு எடுத்து வச்சுருக்கிறேன். ஒரு பாத்திரத்தில் தண்ணி ஊற்றிக்கணும். கோதுமை மாவு ஒரு கப்பு எடுத்து வச்சுருக்கேன். ஒரு பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி ஒரு அரை டீஸ்பூன் சர்க்கரை போட்டுக்கணும். கொஞ்சம் அரை டீஸ்பூன் உப்பு போட்டுக்கணும். அரை டீஸ்பூன் சர்க்கரை போட்டுக்கணும். மாவு நல்லா பிசைஞ்சு ஒரு 10 நிமிஷம் ஊறட்டும். ஊறினோன்னே தேய்ச்சி தந்தூரி ரொட்டி செய்யும்போது காட்டுறேன். அடுப்பு சட்டி காஞ்சிருச்சு. இப்போ வந்து தந்தூரி ரொட்டி ரெடியாக போகுது. எப்படி பொங்கி வருது பாருங்க. பபுள்ஸ் வருது பாருங்க. தந்தூரி ரொட்டி ரெடி ஆயிருச்சு. இது வந்து இரும்பு அடுப்பு மேலே ஒரு பானை கமுத்தி வச்சுருக்கேன். பானை கமுத்தி போட்டு சுடணும். இது ரெடி ஆயிருச்சு. இதுக்கு வந்து சைடிஷ் பார்த்திங்கன்னா முட்டை கிரேவி செஞ்சுக்கலாம். சுவையான தந்தூரி ரொட்டி ரெடி ஆயிருச்சு. இதுக்கு வந்து முட்டை கிரேவி செய்ய போகிறேன். 5 நாட்டுக்கோழி முட்டை எடுத்து வச்சுருக்கிறேன் கிரேவி செய்யறதுக்கு. இதுக்கு தேவையான பொருள் ரெடி பண்ணிட்டு காட்டுறேன். கோழி முட்டை வெந்துட்டுருக்குது. அது வேறக்குள்ளே மசாலா ஐட்டம் ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு பார்த்திங்கன்னா சீரகம், மிளகு, சோம்பு, 2 குட்டி தக்காளி, பூண்டு, இஞ்சி, மல்லி கொஞ்சம், வரமிளகா, வெங்காயம் இதெல்லாம் போட்டு மிக்சியில் அரைச்செடுத்து தாளிக்கணும். எண்ணெய் கொஞ்சம் ஊற்றிக்கணும். கொஞ்சம் கடுகு போட்டுக்கலாம். கருவேப்பிலை போட்டுக்கலாம். அரைச்ச மசாலா ஊற்றிக்கலாம். சுவையான நாட்டுக்கோழி முட்டை கிரேவி ரெடி ஆயிடுச்சு. தந்தூரி ரொட்டி, நாட்டுக்கோழி முட்டை கிரேவி ரெடி. நீங்களும் வீட்டில் இது மாதிரி செஞ்சு பாருங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க சாப்பிட்லாம்.